ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் டீ கடை பால் பன் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பால் பன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிரும் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடாவை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கணும். அடுத்தது ஒரு மிக்ஸி கப் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த சர்க்கரை பவுடரை தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர், சர்க்கரை, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா சேர்த்தோம்ல, இது மூணுமே நல்லா கலந்து வர அளவுக்கு ஒரு விஸ்க் அப்படின்னா ஸ்பூனை யூஸ் பண்ணி இந்த போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா கலந்துருக்கிறதால நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது தயிரில் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் வரும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக இதை போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்காமல் அப்படியே ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆல்ரெடி தயிரை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தயிர் கூட மைதா மாவு, நெய், உப்பு இது எல்லாமே நல்லா கலந்து வரணும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு வீடியோவில் காமிக்கிற போல் இந்த அளவுக்கு மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையில் எடுத்து மாவை விடும்போது நடுவில் வந்து பிரேக் ஆகாமல் நல்லா கண்டினியூஸாக கீழே விழுதில்ல, இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோடைய கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த மாவு வந்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஊற விட்டுடலாம். கண்டிப்பாக 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், மாவு வந்துட்டு நல்லா ஊறி வந்திருக்கும். மைதா மாவை கையில் எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்து விழுது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவோடைய கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த மாவு வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறது கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவை எண்ணெயில் போட்டதுமே இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து மேலே எழும்பி வரணும். இந்த அளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா மாவை எண்ணெயில் சின்ன சின்ன சைஸில் போட்டுக்கோங்க. மாவில் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கோன்றதால சின்ன சின்ன சைஸாக போடும்போதே அந்த போண்டா வந்துட்டு நல்லா பெருசாகி வரும். நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கிட்ட அந்த மாவு வந்துட்டு ஒரு பக்கம் கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததும் மறுபக்கம் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதே போல் ஸ்டவ்வும் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்துட்டு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும். இல்லை அப்படின்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமலே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், மாவோடைய கலர் வந்துட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா அட்ராக்டிவாக இருக்குல்ல அந்த கலரு. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்து வந்ததும் எண்ணெயிலேருந்து இந்த பன்னை நம்ம எடுத்துடலாம். இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையுமே பன் செஞ்சு எடுத்துக்கோங்க. பன் செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அது எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்க்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரையை கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி இது நல்ல ஒரு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு பாகுபதம் செக் பண்ணலாம். இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி கம்பி பதம் வந்து வரணும். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சி ஒரு சுகர் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போது அந்த சர்க்கரை தண்ணியை கையில் தொட்டுட்டு நம்ம 2 விரலுக்கு நல்லா இந்த மாதிரி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதில்லை, இதுதான் வந்துட்டு பாதி கம்பி பதம். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து சுட்டு வச்சுருக்கோம்ல பன்னு, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பில் பன்னை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப் வந்து உள்ளே வந்து நல்லா அப்சார்ப் ஆகி இருக்காது, வெளியே மட்டுமே வந்து கோட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது மைல்டான ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்குங்க. இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஜூஸியாக வேணும், உள்ள வரைக்குமே அந்த சுகர் சிரப் வந்து ஊறி இருக்கணும் அப்படின்னா சுகர் சிரப்பில் இந்த பன்னை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னா சுகர் சிரப் உள்ள வரைக்குமே நல்லா ஊறி நல்லா ஜூஸியாக இருக்கும். இதில் வந்துட்டு நல்ல ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்துட்டு சுகர் சிரப்பில் இந்த பன்னை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டேன். ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்பவும் ஜூஸியாக இல்லாமல் இருந்தால் சாப்பிட நல்லா இருக்கும்ன்றதால பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாளாக நம்ம ஏன் இந்த பால் பன் ஸ்வீட் செஞ்சு பார்க்கல அப்படின்னு யோசிப்பீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பால் பன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான அண்ட் டேஸ்டியான அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.